அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு ஊழியர்களின் கனவை நிறைவேற்றும் விதமாக 5 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முதலமைச்சரான ஸ்டாலின் அரசு ஊழியர்களுக்கென்று அடுத்தடுத்து பல்வேறு முக்கியமான நல்ல அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில்தான் முதல் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களின் பல நாள் கோரிக்கைகளில் ஒன்று காப்பீடு முறையை மாற்றுவது. தற்போது இருக்கும் காப்பீட்டை மாற்றி புதிய காப்பீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்பதே தமிழ்நாட்டில் இருக்கும் பல லட்சம் அரசு ஊழியர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அரசாங்கத்திற்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை சீரமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாம். மாநில அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் பலன்கள் அவர்களை சார்ந்திருக்கும் பெற்றோருக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மாநில அரசு ஊழியர்கள் தங்களை சார்ந்திருக்கும் பெற்றோரை புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக சேர்க்க வேண்டும் என்று மாநில அரசிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் இந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை அரசு மறுபரிசீலனை அமைக்கும். இது தொடர்பாக நம்மிடம் பேசிய அரசு தரப்பு நிர்வாகிகள், காப்பீடு மாறப்போகிறது, தனியார் நிறுவனங்களில்தான் ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் பலன்கள் அவர்களை சார்ந்திருக்கும் பெற்றோர்கள் உள்ளிட்ட நபர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். ஆனால் பெரும்பாலான அரசு பணிகளில் இன்சூரன்ஸ் என்பது மனைவி கணவனுக்கு மட்டுமே இருக்கும். குழந்தைகளுக்கு கூடுதலான பிரீமியமுடன் சேரலாம். ஆனால் இப்போது மாநில அரசு ஊழியருக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் பலன்கள் அவர்களை சார்ந்திருக்கும் பெற்றோருக்கும் விரிவுபடுத்தப்படும் திட்டம் உள்ளது. இதற்கான ஆலோசனை செய்து வருகிறோம் எனவும், பெரும்பாலும் வரும் பிப்ரவரி மாதம் இறுதி செய்யப்பட்டு மார்ச் மாதம் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறியுள்ளனர். இரண்டாவது அறிவிப்பு. முதல் கட்டமாக அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது புதிய ஊதிய உயர்வு அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 9% உயர்வு செய்யப்பட்டு உள்ளதாக தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அகவிலைப்படியை 46% 50% உயர்த்தி வழங்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்தார். இந்த அகவிலைப்படி உயர்வானது கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார். இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியானது 46%இலிருந்து 50% உயரும். இந்த அறிவிப்பால் மாநில அரசுக்கு 2846 கோடி ரூபாய் செலவு ஏற்படும். இதன் மூலம் சுமார் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர். 46% அகவிலைப்படி 1/1/2024 முதல் 50% உயர்த்தி வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தது. இந்த அகவிலைப்படி உயர்வு தொகை அந்த மாதமே வரவு வைக்கப்பட்டும் உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தல் பணியின் போது எதிர்பாராத விதமாக மரணமடையும் மற்றும் காயமடையும் பணியாளர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை அதிகரித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய செயலாளரின் முன்மொழிவை கூர்ந்து ஆய்வு செய்த பின்னர் தேர்தல் பணியின் போது இறந்த அல்லது காயமடைந்த வாக்குச்சாவடி பணியாளர்கள், வாக்குச்சாவடி பணியாளர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு கருணை இழப்பீடு வழங்குவதற்கான அரசாணையை ஏற்க அரசு முடிவும் செய்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. அம்மா உணவக தினக்கூலி பணியாளர்களுக்கு 25 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கியது சென்னை மாநகராட்சி அறிவித்தது. 300 ரூபாயாக இருந்த தினக்கூலி பணியாளர்களின் ஊதியத்தை 325ஆக உயர்த்தி மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டும் உள்ளது. நான்காவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கையை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் நிதி அமைச்சரான தங்கம் தென்னரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் முதலமைச்சரான ஸ்டாலின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளார் என கூறப்படுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி முன்னதாக அமைச்சரான தங்கம் தென்னரசு அளித்த பேட்டியில் இது தொடர்பாக மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. அரசு ஊழியர்களின் நலனில் மாநில அரசு எப்போதுமே கவனமாக இருக்கும். இது தொடர்பாக பலர் எங்களிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் விரைவில் எடுப்போம் எனவும் தங்கம் தென்னரசு மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார்.